திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்திற்கு அருகே ரயிலை கவிழ்க்க சதி என்ற புகார் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். களத்திலிருந்து அவரிடம் பேசலாம். எழில், ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? இதனை செய்தது யார் என்பது குறித்த விசாரணையின் தற்போதைய நிலவரம் என்ன? வேதவள்ளி, பொன்னேரி ரயில் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த ரயில் மார்க்கம் இது மட்டுமல்லாமல் வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான மார்க்கமாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து தான் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து விரைவு ரயில்களும் இந்த பகுதியில் தான் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டிக்கும் அதே போல கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னைக்குமாக நாள்தோறும் 86 புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி சரக்கு ரயில்கள் அதே போல விரைவு ரயில்கள் என 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த ரயில் மார்க்கில் தான் செல்லுகின்றது. இந்த நிலையில்தான் பொன்னேரி ரயில் நிலையத்திற்கு அருகே சிக்னல் ஸ்பிரிங் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் போல்டுகள் நட்டுகள் கழற்றப்பட்டிருக்கிறது. 3 இடத்தில் அதே போல, அதாவது கும்மிடிப்பூண்டிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய இடத்திலும் சரி, சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லக்கூடிய இடங்களில் கிட்டத்தட்ட 4 இடங்களில் இது போன்ற இந்த ஸ்பிரிங் டிவைஸில் ஒவ்வொரு இடத்திலும் 4 போல்டுகள் கழற்றப்பட்டுள்ளது. இது குறித்து ரயில்வே ஊழியர்கள் ரயில் நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார்கள். அதன் பேரில் அவர்கள் வந்து ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் தற்போது இந்த இடத்தில் அதிகாரிகளும் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம். இது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்தில் சென்னை ரயில்வேனுடைய எஸ்பி ஈஸ்வரன் ஆய்வு செய்தார். அப்போது அவர் இதில் ரயிலை கவிழ்ப்பதற்கான சதி ஏதும் இல்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த இடத்தில் 4 இடத்தில் இது போன்ற இந்த சிக்னல் டிவைஸில் இந்த போல்டுகள் கழட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 17ஆம் தேதி புலிக்குளம் என்ற பகுதியில் கும்மிடிப்பூண்டிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய இடத்தில் தண்டவாளத்தில் அந்த கிளிப்புகள் 95 கிளிப்புகள் கழட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்தான புகார் பொன்னேரி ரயில் நிலைய அதிகாரிகள் கொருக்குப்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது காரணமாக இதாவது ஊழியர்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையா, இல்லை கவனக்குறைவால் நடந்ததா, அல்லது ரயிலை கவிழ்க்கிறதுக்கான சதியா என்ற கோணத்திலெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் சம்பவ இடத்தில் வந்த ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் இது ரயிலை கவிழ்ப்பதற்கான சதி இல்லை என்றும் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது நிகழ்விடத்தில் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையும் தீவிரமடைந்திருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி எழில்.